ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் போல் பணம் சேர ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு வெற்றிலையை இப்படி போட்டு வையுங்கள், கடன் தொல்லை அடியோடு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த பரிகாரம் எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்றொன்னா தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கடன் தீர்வதற்கு நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனல்லையே போட்டிருக்கோம். இப்படி நம்ம கடன் தீரணும் அப்படின்னா பண வரவு நம்மளுக்கு அதிகரிக்கணும். பண வரவு அதிகரித்து கடன் தீர்வதற்கு நாம் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அன்று செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நாளை காலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதில் ஏதாவது சிறப்பான நேரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஓரை நேரத்தில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் பலனை தரக்கூடியது. ஏன் நாம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் கடனை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் செவ்வாய்க்கிழமையில் பொதுவாகவே கடன் வாங்கக்கூடாது. அப்படி நாம் வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி பார்த்துடலாம். இப்போ சுத்தமான ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. இல்லை கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படின்னா எவர் சில்வர், பித்தளை, செம்பு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கை மட்டும் நீங்கள் தவிர்த்திடுங்க. அதில் சுத்தமான நீரை நீங்கள் அதில் நிரப்பிக்கணும். ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் எந்த அழுகலோ கிளியல் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை அந்த வெற்றிலையில் எழுதிக்கோங்க. இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மந்திரம், பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் க்ரீம் ஹம் நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அந்த வெற்றிலையில் எழுதிக்கோங்க. கிரீன் கலர், ப்ளூ கலர், சிகப்பு நிற இந்த 3ல் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். பேனா, பென்சில், மார்க்கர், கிரையான்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் அதில் நல்லா தெரியணும் நீங்கள் அந்த வெற்றிலையில் எழுதியிருக்கிறது. ஓம் க்ரீம் ஹம் நமக அப்படின்னு அந்த வெற்றிலையில் எழுதிட்டு அந்த தண்ணீர் நீங்கள் வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த தண்ணிக்குள்ளார இதை போட்டுருங்க. போட்டுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வடக்கு திசை மூலையில் இல்லைன்னா வடகிழக்கு மூலையில் இதை நீங்கள் வச்சுருங்க. இதை வெளியாட்கள் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டாங்கன்னா, சும்மா வாஸ்துக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் சொல்ல வேணாம். ஆனால் யார் கண்ணிலையும் படாமல் வைப்பதுமே ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ உங்கள் வீட்டு கிச்சனில் யாருமே உள்ளார கிச்சன் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அப்படி உங்கள் கிச்சனில் ஒரு மூலையில் வடக்கு திசையிலையோ இல்லை வடகிழக்கு மூலையிலையோ நீங்கள் இதை வச்சுருங்க. இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 3 நாளைக்கு ஒரு முறையோ அப்படியெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெற்றிலை எப்போ அழுக ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி சரியில்லாமல் கெட்டு போயிருச்சு அப்படின்னா இதை அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்து கால்படாத இடத்துல ஊற்றிருங்க. மறுபடியும் ஒரு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு கிளாஸில் சுத்தமான நீரை நிரப்பி அதில் ஒரு வெற்றிலையில் இந்த மந்திரத்தை எழுதி அந்த கிளாஸ்குள்ளே போட்டு வடகிழக்கு மூலையில் நீங்கள் வச்சுருங்க. இப்படி வைக்கும்போது நம்ம வீட்டில் பணத்தடைகள், பணத்தோஷங்கள், வறுமைகள், தரித்திர நிலைகள், கடன் தொல்லைகளால் ஏற்படக்கூடிய அவதிகள், அவமானங்கள் இது அனைத்திலேயுமே இருந்து நம்மளுக்கு விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரம், ஒரு நாள் நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பீஜ மந்திரத்தை நம்ம வெற்றிலையில் எழுதும்போது, வெற்றிலை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது. அப்படி இந்த வெற்றிலையை வச்சு நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் கை மேலே நம்மளுக்கு பலன் தரக்கூடியது. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை நாம் செய்யும்போது
கடன் வந்து முற்றிலும் தீரும். நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பித்தாலே கடன் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பண பற்றாக்குறையினால தான் நாம் எல்லாருமே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருது. அப்படி நாம் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னாலே பண வரவு வந்து அதிகரிக்கணும் இல்லைங்களா? அப்படி பண வரவை அதிகரிக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த பீஜ மந்திரம். இதை நாம் வெற்றிலையில் எழுதும்போது நம்மளுக்கு பணம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். அந்த பணத்தை வச்சு நாம் கஷ்டப்பட்டு அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தும். கண்டிப்பாக கை மேலே பலன் தரக்கூடியதுங்க. ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தான். நாம் வந்து ஒரு 3 ரூபாய் 5 ரூபாய்க்கு ஒரு வெற்றிலை வாங்கினாலே போதுமானது. ஒரு தண்ணீரை நிரப்பி அதில் எழுதி இதை வந்து ஒரு கிளாஸில் போட போகிறோம். இதில் எந்த ஒரு நேர விரயமோ பண விரயமோ எதுவுமே கிடையாது. இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யுங்க. கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதுங்க. செஞ்சு பாருங்கள். பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க கண்கூடா. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.